ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நடந்த பிரச்சனையில் பாண்டியனை சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கோமதி ஏதோ விதத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனால் முடியலை. கடைசியாக லெட்டர் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணும், அப்படி கொடுத்தா அவர் சரியாயிடுவார், என்கிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க கோமதி. சரவணன் பார்த்துட்டு, என்னம்மா உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, உடம்பு சரியில்லாத நேரத்தில் எதுக்குமா கடைக்கு வர அப்படின்னுமோ, அடே சரவணா எனக்கு உடம்பெல்லாம் சரியாயிடுச்சுடா அப்படின்னு உளறிடுறாங்க கோமதி. பாண்டியன் அப்போ பார்த்துட்டு முறைக்கிறாரு, டேய் உண்மையிலே உடம்பு சரியில்லைன்னா தான்டா இவ்வளோ சீக்கிரம் சரியாகிறதுக்கு லேட் ஆகும், அதை போய் ட்ராமாவாச்சே அப்புறம் எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ பாண்டியன் இவர்கிட்ட பேசுறது கிடையாது. டே நீ என்னடா இப்போ தேவையில்லாமல் குறுக்க நின்றுக்கிட்டு போய் அம்மாவுக்கு ஏதாச்சும் கொண்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. ஜூஸ் இருக்குது குடிக்கிறியா அப்படின்னு. இல்லைடா நீ போய் அங்கே இருக்குல்ல கடை அதில் டீ வாங்கிட்டு வா போ, அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், நீ போடா அப்படின்னு சொல்லுவோம். அதை டேரெக்டாக சொல்லுமா, இப்படியா என்னை விரட்டுறேன், நான் போய் டீ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சரவணன் கிளம்புறாரு. அப்போ தான் ஏங்க தாங்க அப்படின்னு சொல்லி நீட்டிகிட்டு இருக்காங்க கோமதி. பாண்டியன் அவர் பாட்டுக்கு அவர் கணக்கு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஏங்க இதில் என் மனசில் இருக்கிறதெல்லாம் நான் எழுதியிருக்கிறேன், இந்த லெட்டரை படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என் மேலே இருக்கிற கோவமெல்லாம் போய் அப்படியே கோமதி அப்படின்னு என்கிட்ட நல்லா பாசமாக பேசுவீங்க, பிடிங்க அப்படின்னு கொடுக்கவும் கடைக்கு வந்து கஸ்டமர் வராங்க. இந்த நேரத்தில் தான் இந்த மாதிரியெல்லாம் வந்து தொந்தரவு பண்ணுவாங்க, ஒரு 5 நிமிஷம் யாரும் இல்லாததான் என்னவா, நானே என் புருஷனை சமாதானப்படுத்த வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கோமதி மனசுக்குள்ளே நினச்சிட்டு அங்கே இருக்கும்போது அப்போது அந்த லேடி வந்து, ஆனால் 2 முட்டை கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. 2 முட்டைக்கு இந்த சமயத்தில் தான் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு 2 முட்டையை கொடுத்துட்டு பாண்டியன் இந்தாங்கண்ணா காசு அப்படின்னு கொடுக்கும்போது அந்த முட்டையை கோமதி கிட்ட லெட்டர் இருக்குல்ல அந்த பேப்பரில் வந்து அதை படித்து கூட பார்க்காம அதில் வச்சு கொடுத்து அனுப்பிடுறாங்க. அதை பார்த்து கோமதி, என்னங்க இது இப்படி பண்ணிட்டீங்க, நான் என்ன அதில் எழுதியிருக்கேன்னு கூட பிரித்து பார்க்காம இப்படி அந்த லெட்டரை கொடுத்து அனுப்பிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் பின்னாடியே கோமதியை ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு மீனாவுமே கூட, என்ன அத்தை எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகவும், நான் உன் மாமாவுக்கு எழுதி கொடுத்த லெட்டராக ஒரு லெட்டராக கூட அதை மதிக்கலடி, அதை குப்பியாக நினச்சி முட்டையை சுற்றி கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு, அந்த பொம்பளை அதை எடுத்துகிட்டு போகுது, அதை வாங்கணுண்டி என் புருஷனுக்காக நான் எழுதுனது அப்படின்னு கோமதி பின்னாடியே ஓடவும், இவெல்லாம் திருந்தவே மாட்டா, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு லெட்டர் எழுதி கொண்டு வரலாம் லெட்டர் அப்படின்னு பாண்டியன் நினச்சிட்டு இருக்கும்போது கோமதியும் மீனாவும் அவங்க பின்னாடி ஓடும்போது கோமதி உண்மையிலே மயக்கம் போட்டு அங்கே விழுந்துடுறாங்க. அப்போது அதை பார்த்து மீனாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அத்தை அத்தை அப்படின்னு எழுப்புறாங்க, எந்திரிக்கிறதே கிடையாது. உடனே கடை பக்கத்தில் தானே இருக்குது, குடுகுடுன்னு ஓடுறாங்க, அங்கேயே அவங்கள உட்கார வச்சுட்டு. ஸோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்துடுறாங்க. அதுக்குள்ளே ஒரு சில லேடி வந்து, உண்மை எந்திரிமா தண்ணி குடிமா அப்படின்னு தண்ணி தெளிச்சு தண்ணி குடிக்க வைக்கிறாங்க. எந்திரிக்கிறதே கிடையாது. அப்போ தான் வந்து மாமா அப்படின்னு இங்கே மீனா அவசரமாக ஓடி போய் கடையில் நிற்கவும், ஏன் மாமா நீ எங்கம்மா இந்த பக்கம், நீ எங்கே இப்போ இங்கே வந்த அப்படின்னு. மாமா நானும் அத்தை கூட ஆட்டோவில் தான் வந்தேன் மாமா, அத்தை உண்மையிலே அங்கே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க மாமா, ஓடி வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் கூப்பிடவும், என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னு. ஆமாம் மாமா, நீங்கள் அந்த லெட்டரை படிக்கலன்னு அந்த லேடிகிட்ட கொடுத்து அனுப்பிட்டீங்கன்னு அத்தை அதை வாங்குறதுக்காக போனாங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, எந்திரிக்கவே இல்லை, எனக்கு பயமாக இருக்குது வாங்க மாமா அப்படின்னு சொல்லுவோம். சரவணன் அப்போ தான் வராரு. டே சரவணா கடையை மூடிட்டு வாடா, உன் அம்மாவுக்கு அங்கே தலை சுற்றலாம் அப்படின்னு சொன்ன உடனே, சரிப்பா நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் டப்புன்னு கடை இழுத்து மூடிட்டு அப்படியே குடுன்னு ஓடி வராரு. மற்ற எந்த பொருளையும் எடுத்து வைக்கிறது கிடையாது. அம்மாவுக்கு என்னாச்சோ அப்படின்ற பதட்டத்தில். அப்போ இங்கே வந்து பார்த்தா கோமதி அங்கே மயக்கம் போட்டு விழுந்திருக்கவும், ஏமா இவ எது திரும்பவும் ட்ராமா எது பண்ணலையே அப்படின்னு கேட்கவும், ஐயோ மாமா என்ன சொல்லிட்டு இருக்கேங்க, இவ்வளோ நேரம் அத்தை பண்ணதெல்லாம் உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக தான், ஆனால் இப்போ உண்மையிலே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, எனக்கே பயமாக இருக்குது மாமா, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குங்க அப்படின்னு உடனே மீனா வந்து ஆட்டோவிலே தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ கோமதி எந்திரிடி இங்கே பாருடி, நான் வந்திருக்கேன் இங்கே பார்க்கும்போது எந்திரிடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் எழுப்பிட்டு இருக்கவும், அப்பா அம்மா எந்திரிமா அப்பா வந்திருக்காரு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் அழுதுகிட்டே இருக்காங்க. கோமதி எந்திரிக்கிறதே கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னம்மாச்சு இவளுக்கு திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. நல்லா தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அதுதான் அம்மாவுக்கு காய்ச்சல் அப்படின்னு. டேய் அதெல்லாம் உன் அம்மா சும்மா ட்ராமா பண்ணியிருப்பாடா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் மாமா அதெல்லாம் உங்களை பேச வைக்கிறதுக்காக அத்தை காலையில் பண்ணதெல்லாம் ட்ராமா தான், அத்தை அது வரைக்குமே நல்லா தான் இருந்தாங்க, ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, உண்மையிலேயே உடம்பு சரியில்லை அத்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்லும்போது அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இங்கே மயில் வந்து வீட்டில் இதே மாதிரி சரவணனை நினச்சி சரவணன் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அவரு நினச்சி அங்கே அவங்க சாப்பிடாம இருந்து அவங்களோட அம்மா திட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்படி நீ சாப்பிடாம இருக்கிறதுனால உன் புருஷங்காரன் வந்து உங்ககிட்ட பேச போறானா, சாப்பிடுடி, நீ அங்கே ஒருத்தி இல்லைன்ற கவலை யாருக்குமே இல்லை, எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது, நான் செஞ்ச மாதிரி மட்டும் நீ நான் சொல்கிறதுக்கெல்லாம் அலையாட்டி இருந்தா இந்நேரம் நீ உன் புருஷன் வீட்டில் இருந்திருப்ப. ஆனால் நீ அங்கே மாற்றி சொன்னதுனால இப்போ பார்த்தியா உன் வாழ்க்கை எப்படி வந்து நிற்குது. இப்போது சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்திருக்கிறதுனால என்ன ஆக போகுது. பாரு மயில், உன்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் செலவு பண்ணுற அளவுக்கெல்லாம் எங்ககிட்ட துட்டு இல்லை. இங்கே பாரு, ஒழுங்காக சாப்பிடு. ஏற்கனவே நீ சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. 2 நாள் ஒரு மனுஷன் சாப்பிடாம இருந்தால் எப்படி. இங்கே பாரு மயில், பார்க்கவே நீ ரொம்ப வீக்காக இருக்க, பத்தாததுக்கு இப்போ பொலான்னு அழுதுகிட்டே வேற இருக்க. நீ இப்போ சாப்பிட போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பாக்கியம் வந்து அப்போ அவருடைய அப்பா வந்து, ஏம்மா மயில், அதான் அம்மா சொல்கிறல்ல, சாப்பிடுமா ஒரு வாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அக்கா சாப்பிடுக்கா, உன் உடம்புக்கு தானே ப்ராப்ளம் ஆகிட்டு போதும், நீ சாப்பிட்டு தெம்பா இருக்கா, எதுவாக இருந்தாலும் மாமா கிட்ட பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. கரெக்டாக வந்து அப்போ தான் மயிலுமே கூட சாப்பிடாம இருந்ததுனால அவங்களுக்குமே ரொம்ப லோ பிபி ஆகி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. தண்ணி தெளிக்கும் போது அவங்களுமே எந்திரிக்கிறதே இல்லை. ஸோ அவங்களையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் அப்படின்னா கோமதியை கொண்டு போய் சேர்த்த அதே ஹாஸ்பிட்டலில் தான் இவங்களையும் கொண்டு போகிறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டு அத்தைக்கு என்னாச்சுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப படபடப்பாக இருக்கவும் அங்கே உள்ள கோமதி கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் அதே காரணம் தான். ஸோ பாண்டியன் பேசலை அப்படின்ற கோவத்தில் சாப்பிடாமே இருந்திருக்காங்க கோமதியுமே கூட. ஸோ இதை வெளியில் காட்டிக்கல, அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் எல்லா வீட்டு வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களை கவனிச்சுக்கிட்டு பாண்டியன் பேசலை அப்படின்ற ஒரு வருத்தத்தில் அவங்க பின்னாடி தெரிஞ்சிட்டு இருந்தாங்களே தவிர அவங்களும் சாப்பிட கிடையாது. ஸோ அப்படி டாக்டர் அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு, என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது, வீட்டில் நீங்கள் எல்லாரும் அவங்க கூட தானே இருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் அவங்க ஒரு குடும்ப தலைவியாக எல்லாத்தையும் பார்த்து பொறுப்பாக பண்ணுறாங்க இல்லையா, நீங்கள் ஏன் அவங்களுக்கு கவனிச்சிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது இங்கே இவங்களுக்கு புரியலை, ஒரே குழப்பமாக இருக்குது பாண்டியனுக்கு சரவணனுக்கு மீனாவுக்கும். அப்போது என்னாச்சு டாக்டர், அத்தைக்கு என்னாச்சு அப்படின்னுமோ, ஏமா நீங்கள் உங்கள் மருமக தானே, நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துக்க மாட்டிங்களா, அவங்களுக்கு வேலைக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டிங்களா, அவங்க 2 நாளாக சாப்பிடாம இருந்திருக்காங்க, அதுதான் லோ பிபி ஆகிடுச்சு அவங்களுக்கு, முதல்ல அவங்களுக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடுங்க, இதே மாதிரி விட்டுட்டே போனால் அவங்களுக்கு சீரியஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, முதல்ல போய் சாப்பாடு கொடுங்க அவங்களுக்கு சொன்ன உடனே. என்னப்பா இது, என்னடா சரவணா இது, உங்கள் அம்மா சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் போகிறாங்க உள்ளே போயிட்டு, அத்தை என்னாச்சு அத்தை, நீங்கள் சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்டுட்டு இருக்கும்போது கோமதியை பார்த்து அழுதுடுறாங்க. கோமதி வந்து, ஸோ ஏய் எதுக்கு இப்போ சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்ருக்க, 2 நாளாக சாப்பிடாம இருந்திருக்க அப்படின்னு பாண்டியன் கேட்கும்போது, பின்ன என்னங்க நீங்களே என்கிட்ட பேசலை, நான் சாப்பிட்டுட்டு உயிரோடு இருந்து யாருக்காக, பேசாமல் நான் போய் சாகுறேன் அப்படின்னு கோமதி ஒரு வார்த்தை பேசவும், என்ன வார்த்தை பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் திட்டுறாங்க. அப்போ தான் இங்கே வந்து இவங்களுமே கூட திட்டிகிட்டு இருக்காங்க, என்னத்தை எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனாவும் சரவணனும். ஏமா அப்படின்னு சரவணன் உடனே இந்த சாப்பாடை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில் ஹோட்டலில் போயிட்டு வாங்கிட்டு வரதுக்காக போகிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் கரெக்டாக அப்போ தான் மயிலையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து பக்கத்து பெட்லேயே வந்து சேர்த்து விடுறாங்க. ஸோ வந்து என் பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டா, என்னாச்சு பாருங்க அப்படின்னு சேர்க்கும்போது ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு, என்னடா இது இன்றைக்கி வர பேஷண்ட்லாம் இதே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸும் சிஸ்டரும் பேசிக்கிட்டு வெளியில் வராங்க. என் பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர் அப்படின்னு. என்னம்மா இது உங்கள் பொண்ணு தானே, ஏன் அவங்க பார்த்து வேலைக்கு சாப்பிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டிங்களா, சாப்பிடாமல் இருந்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. எனக்கு தெரியும் டாக்டர், அப்போவே எனக்கு தெரியும் இவ இதனால தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா அப்படின்னு. டாக்டர், அவளுக்கும் அவள் புருஷனுக்கும் ஒரு பிரச்சனை என் வீட்டில் வந்து இருக்கா, அவள் புருஷன் பேசலன்னு அதை நினச்சி இவ சாப்பிடாம இருந்து இப்படி ஆயிடுச்சு டாக்டர் அவளுக்கு. இப்போ அவள் எப்படி இருக்கா டாக்டர், என் பொண்ணுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு உடனே முதல்ல போய் அவளுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுங்க, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லவும், போய் சாப்பாடு வாங்கிட்டு வையா அப்படின்னவும் மயிலோடைய அப்பா ஓடுறாங்க. ஸோ சரவணன் கோமதிக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தவர் டாக்டர்கிட்ட பாக்கியம் பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்குறாரு. கேட்டு அங்கேயே நின்றுட்டு ஸோ மயிலுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு அப்போ தான் வராரு. ஸோ கோமதியோட ரூமுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னும்போது, மாப்பிள்ள
அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் அவங்கள பார்த்த உடனே ஓடுறாங்க. என் பொண்ணு ஹாஸ்பிட்டலில் எப்படி கிடக்குறா பாருங்க மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அது எதையுமே பெருசாக அவர் கண்டுக்காமல் அவங்க மேலே இருக்கிற கோவத்தில் அப்படியே ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. என்ன மாப்பிள்ள இதுக்குள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சுடர் நீ போய் அக்காவை பார்த்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எட்டி பார்த்தா கோமதி பெட்டில் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட உள்ளே போய் சரவணன் சாப்பாடை கொடுத்த உடனே மீனா அதை ஓப்பன் பண்ணி அத்தை எழுந்திரிச்சு உட்காருங்க முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. அப்போ தான் இவங்க எட்டி பார்த்துட்டு என்னாச்சு சம்மந்திக்கு என்னாச்சு இங்கே பெட்டில் வந்து உட்காந்துட்ருக்காங்க, என்னாச்சு இந்த பொம்பளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எட்டி பார்த்துக்கிட்டு அப்படியே உள்ள ஒரு ட்ராமா பண்ணிட்டு போகிறாங்க. ஐயோ சம்மந்தி என்னாச்சு சம்மந்தி உங்களுக்கு, ஏன் இப்படி இங்கே வந்து உட்காந்துட்ருக்கீங்க அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்கோம். இவங்கள பார்த்த உடனே ஷாக் ஆகிடுறாங்க. டே சரவணா இவங்க எங்கடா இங்கே வந்தாங்க, முதல்ல இவங்களை இங்கேருந்து வெளியில் போக சொல்லடா அப்படின்னு கற்றுவோம். இங்கே பாருங்கள் ஏற்கனவே எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, தேவையில்லாமல் இங்கே டென்ஷன் பண்ணி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதிங்க, முதல்ல இங்கேருந்து வெளியில் போங்க அப்படின்னவும் சம்மதி உங்களை மாதிரி தான் அங்கே என் பொண்ணும் விழுந்து கிடக்கிறா, அவளுக்கும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க அம்மா வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. என்னடா சரவணா எதை சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அப்படின்னு. ஏமா மீனா நீ கூட கேட்க மாட்டியா, மயிலாக்கான்னு அவள் இதோ மாப்பிள்ளையே நினச்சி மாப்பிள்ளை பேசலன்ற சாப்பிடாம கொள்ளாமல் இதோ இப்படி வந்து மயக்கம் போட்டு இங்கே ஹாஸ்பிட்டலில் கிடக்குறா, நீ என்ன கேட்க மாட்டியா வந்து பார்க்க மாட்டியா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கவும் அப்போ தான் நீங்கள் முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னு கோமதி பேசவும் அவங்க அப்புறம் அங்கேருந்து அம்மா இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே சுடர் கூப்பிடுறாங்க. அந்த பக்கம் போயிடுறாங்க. என்னடி ஆச்சு அப்படின்னு அக்கா உங்ககிட்ட பேசணுன்றாமா அப்படின்னு. என்னம்மா நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அங்கே போய் அப்படின்னு இருக்கவும் உன் அத்தை இங்கே தாண்டி உன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் இங்கே வந்து படுத்து கிடக்குறாங்க, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு இருக்கவும் என்னம்மாச்சு அத்தைக்கு அப்படின்னு அப்படியே பெட்லேருந்து இறங்கி மயில் வந்து அப்படியே இங்கே வர பார்க்குறாங்க. என்னடி நீயே ஹாஸ்பிட்டலில் முடியாமல் வந்து உழுந்து கிடக்குற, உன் அத்தையை பார்க்க ஓடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அதாவது பாக்கியம் வந்து மயிலை பார்த்து கேட்டுட்ருக்கவும் இல்லைம்மா அத்தைக்கு அப்படின்னு. நீ முதல்ல இங்கே இரு, டாக்டர் உனக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க, சாப்பிட்டுட்டு நீ அப்புறம் என்ன வேணாலும் பேசிக்கோ, அவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவங்களுக்கு அத்தைக்கு என்னமாச்சு அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க சுடர். எனக்கு என்னடி தெரியும், நான் போன உடனே இதுதான் ஆச்சுன்னு அப்படியே புட்டு என்கிட்ட வைக்கிறாங்களாக்கும், என்னை பார்த்ததுமே அந்த கடிக்கிறாங்க, நான் என்னடி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுடர்கிட்ட அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த பக்கம் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கும்போது நீ சரவணா இவங்க எங்கடா இங்கே என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க உள்ளே வந்து அப்படின்னு பாண்டியன் கேட்கும்போது இப்போதாம்மா நான் அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரும்போது கேட்டேன், அவங்க பேசிட்டு இருந்தது டாக்டர்கிட்ட, அவளுமே சாப்பிடாம மயக்கம் போட்டு விழுந்து தான் இங்கே வந்திருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எல்லா தப்பையும் பண்ண வேண்டியது, புருஷங்கிட்ட எல்லாத்தையும் மறைக்க வேண்டியது, கேட்டால் கடைசியில் இப்படி புருஷன் பேசலன்னு சாப்பிடாம கொல்லாமல் உட்காந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து உட்காந்துக்க வேண்டியது, இதே வேலையாக போச்சு எல்லா பொம்பளைங்களுக்கும் அப்படின்னு பேசுவோம். ஏங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க, நானும் அவளும் ஒன்றும் சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லவும் அத்தை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, என்னம்மாம்மா இது ஹாஸ்பிட்டலில் வந்து ஏன் அப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்க, அத்தை முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு. போடி எனக்கு சாப்பாடு வேணாம் ஒன்றும் வேணாம், இவர் இந்த நிலைமைக்கு ஆனதுக்கப்புறமும் இப்படி பேசும்போது நான் இருந்து என்னடி பிரயோஜனம் அப்படின்னாலாம் பேசுவோம். ஏதாச்சும் பேசினா அவ்வளோதான், மரியாதையாக இந்த எல்லா இட்லியும் சாப்பிடு அப்படின்னு பாண்டியன் கோவமாக மிரட்டுற மாதிரி நடுக்கிறாரு. ஸோ மிரட்டவும் செய்கிறாரு. என்னடி இவர் இப்படி மிரட்டுறாரு அப்படின்னு. ஆமாத்த மாமாவுடைய கோவத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது, சாப்பிடுங்க அத்தை, இல்லைன்னா மாமா ஹாஸ்பிட்டலும் கூட பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லவும் கோமதி பயந்துக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அம்மா நீங்கள் சாப்பிடுங்கம்மா, மற்றவங்களோட பேச்சை இங்கே எதுக்குமா நாம் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன்னு சொல்லவும் கோமதி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் வராங்க, செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ இவங்களுக்கு ஓகே, இவங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இவங்களுக்கு ஏற்கனவே வேறு லோ பிபி உடம்பு சரியில்லை, டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு கேட்கவும் ஆமாம் அப்படின்னு சொல்லவும் இப்படி டேப்லெட் எடுத்துக்கிட்டு சாப்பிடாம இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போவே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. சரிங்க டாக்டர், அப்பா நான் பில்லெல்லாம் போய் கழுவிட்டு வந்துடுறேன், நம்ம கிளம்பலாம்ப்பா அப்படின்னு சொல்லவும் இருடா சரவணா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. மாமா நீங்கள் இருங்க அத்தை கூட நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் மீனாவும் வெளியில் கிளம்பி வந்துடுறாங்க. அப்போ தான் எதுக்குடி உனக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம், எதுக்கு இப்போ சாப்பிடாமல் இருந்திருக்கு அப்படின்னு. பின்ன என்னங்க நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருக்கிறப்போ நான் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கணும்மா, நான் பண்ணது தப்பு தாங்க, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், அந்த சூழ்நிலையில் எனக்கு என்ன பண்ணணும்னு தோணுச்சோ நான் அதை பண்ணிட்டேங்க, உங்ககிட்ட மறைச்சது தப்பு தான், நான் பண்ணதுனால அவங்களுடைய வாழ்க்கை ஒன்றும் நாசமாக போலி, அவங்க 2 பேரும் சந்தோஷமாக தானங்க இருக்காங்க அப்படின்னு. அதுக்காக அண்ணனுங்க எப்படியெல்லாம் பேசுனாங்க பாத்தியா, இது எல்லாத்தையும் நம்ம வேணும்னே பிளான் பண்ணி நான் எல்லாம் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. தப்பு தாங்க, எல்லாம் ஏன் தப்பு தான்,
அவங்க அப்படி பேசிட்டா அது உண்மையாயிடுமா? உங்கள பத்தி எனக்கு தெரியுங்க. விடுங்க அவங்க பேசுறது என்ன புதுசா அப்படின்னு கோமதியும், பாண்டியனும் இங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க பில் கட்டிட்டு இவங்க வரும்போது, ஸோ அங்க வந்து மயிலுடைய அப்பா சாப்பாடு வாங்கிட்டு வந்து குடுத்து, அவங்களுமே சாப்பிட்டுட்டு டாக்டர் செக் பண்ணிட்டு அவங்களுமே போலாம் அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டா அவங்களுமே வெளியில வர்றாங்க. இவங்களுமே வெளியில வந்துட்டுருக்காங்க. அப்புறம் மயிலு வந்து குடுகுடுன்னு ஓடி போய் "அத்தை, அத்தை என்னாச்சு அத்தை?" அப்படி இப்படின்னு பேசவும், "ஏய் விடுடி கைய. என்னமோ என்ன நல்லா விசாரிக்க வந்துட்டுருக்க? உன்னால தான்டி. நீ என்னைக்கு என் வீட்டுக்குள்ளே வந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டு போனியோ அன்னையிலேருந்து தான் நீ என் வீட்டுக்குள்ளே நிம்மதியே இல்லை. ஒழுங்கு மரியாதை போயிடு. வந்துட்டா அத்தை சொத்தைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லவும், கோமதி எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு நடு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பாண்டியன் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ தான் இங்கே மயிலோடைய அம்மா இருந்துக்கிட்டு, என்ன இது உங்களை மாதிரி தானே அவளும் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து போகிறா. நீ இப்படி உடம்பு சரியில்லாதக்கிட்ட இப்படியா பேசுவீங்க? ஏன் சம்மந்தி? அவள் என்ன ஏதுன்னு உங்களை பற்றி அக்கறையாக விசாரிக்க தானே வந்தா, இப்படி அவளை விரட்டுறீங்க அப்படின்னலாம் வந்து அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் பொல்லாத அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அத்தை எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? அம்மா வாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் மீனாவும் கோமதி கூப்பிட்டுட்டு பாண்டியனும் கிளம்புறாங்க ஆட்டோவில் ஏறி. அப்போ மயிலை கூப்பிட்டு பாக்கியம் அவங்க எல்லாம் ஒரு பக்கம் கிளம்பிட்டு இருக்கவும், பாத்தியா இந்த சமயத்தில் கூட எப்படி பேசிட்டு போகிறாங்கன்னு, கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு இறக்கம் இருக்கா என்ன? உனக்கு பண்ணன தப்பு உனக்கு பண்ண பாவத்துக்கு தாண்டி உன் அத்தை தண்டனையை எப்படி அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாக்கியம் வந்து மயில்கிட்ட சொல்லிட்டு மயிலை கூட்டிகிட்டு போகவும், மயில் சரவணனவே திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே ஆட்டோவில் ஏறி அவங்க ஒரு பக்கம் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ என்னக்கா மாமா இந்த சமயத்தில் கூட உனக்கு என்னாச்சுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன்றாரு அப்படின்னு. பின்ன நான் பண்ணது என்ன சாதாரணமான தப்பா? நான் பண்ண தப்புக்கு யாராக இருந்தாலும் அப்படி தானே செய்வாங்க. அவருக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகுதோ தெரியல என் மேலே இருக்கிற கோவம் போகிறதுக்கு. தப்பு பண்ணிட்டேன்னு தெரிஞ்சு வீட்டில் எல்லாமும் தெரிஞ்சதுக்கப்புறமும் திரும்பவும் இல்லை நான் போய் சொன்னேன் போலீஸ் ஸ்டேஷனில். என் மேலே கோவம் இல்லாமல் இருக்குமா அவருக்கு அப்படின்ற மாதிரி சுடர்கிட்ட இங்கே மயில் வந்து அப்படி பேசிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு கோமதி கிளம்பும்போது சரவணன் மயிலை கடைசியாக ஒரு தடவை திரும்பி பார்க்குறாரு. ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ன உடனே மயிலுக்கு உடம்பு சரியில்லைன உடனே சரணோடைய மனசை கடிச்சு துடிக்குது. ஸோ சண்டை போட்டதெல்லாம் கோவம் இருந்ததெல்லாம் எல்லாமே ஓகே தான். ஸோ இப்போ கொஞ்ச நாள் நடுவில் கேப் விட்ட உடனே மயிலோடைய ஞாபகம் வந்து சரவணனுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை உடனே துடிக்குது. ஸோ இப்போ தானே ரீசெண்டாக தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்துச்சு, மயில் போய் சொல்லியிருக்காங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரியாததுக்கு முன்னே சரவணனும் மயிலும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ அதெல்லாத்தையும் சட்டுன்னு மறக்க முடியுமா? அந்த ஞாபகங்களை வச்சு சரவணனுக்கு மயிலோட ஞாபகம் வந்து திரும்பி பார்க்குறாங்க. அவளுக்கும் உடம்பு சரியில்லைல்ல, அம்மா எப்படி வந்து அப்பா பேசலன்னு சொல்லிட்டு உடம்பு சரியில்லாமல் இங்கே வந்திருந்தாங்களோ, இப்போ அப்பா எல்லாம் பண்ண தப்பை மன்னிச்சிட்டு அம்மாவை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ நாம் ஏன் அவளை மன்னிக்கக்கூடாது? நாம் வந்து அப்போது அதே தப்பை தானே அவளும் பண்ணியிருக்கா, என்கிட்ட போய் சொன்னால் நாம் மட்டும் இவ்வளோ கோவத்தோட விவாகரத்து பண்ணணும் அப்படின்னு நிற்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு பொண்ணாக இருந்து லவ் பண்ணி அம்மாவை அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எந்த சூழ்நிலையிலையும் என்னதான் சண்டை வந்தாலையும் அம்மா கூடவே அப்பா நிற்கிறாரு. ஸோ 2 பேரும் ஒத்துமையாக இருக்காங்க. ஸோ நம்மளை நம்பி தானே மயிலும் வந்தா. அவங்க குடும்ப சூழ்நிலை காரணத்தினால இப்படி பொய்யாரு சொல்லி நம்மளை கல்யாணம் பண்ணி வச்சு ஏமாற்றிட்டாங்க. அவள் என்ன பண்ணுவா சொத்தம் வெகுலி அப்படின்னு சரவணனுக்கு அவருடைய மனசுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு எண்ணம் தோண ஆரம்பிக்குது. இல்லை நம்ம மனசை தளர விடக்கூடாது, ஸோ அவள் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கமும் நம்ம சரவணனுடைய மனசு வந்து அலப்பாயுது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரே வந்து குழப்பத்தில் மயிலை திரும்பி பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது? ஸோ மயில் பண்ண தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சிட்டு ஸோ வீட்டில் வந்து சரவணன் பேச போகிறாரா? ஸோ மயிலை திரும்பவும் கொண்டு வரத்துக்காக ஸோ வீட்டில் எல்லாருமே அதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க? ஸோ கண்டிப்பாக பாண்டியன் கோமதி யாருமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ சரவணன் என்ன முடிவெடுக்க போகிறாரு முதல்ல அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.